ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஆகஸ்ட் 14க்கான நியூஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து இஷ்யூயன்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத் சர்டிபிகேட்ஸ் ஹிட் ஆஸ் போர்ட்டல் ஸ்பேசஸ் ஸ்னாக் அப்படின்னு இருக்குங்க. ஸ்னாக் அப்படின்னா டெம்பரவரியா வர டிஃபிகல்ட்டி பேர் தாங்க ஸ்னாக். இந்த இடத்துல பாருங்க, நாமக்கல் சீஸ் ஸ்டீப் டிராப் இன் எக் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இப்ப முட்டை விலை வந்து பயங்கரமா குறைஞ்சிருக்குங்க. 7 ரூபான்னு வித்துட்டு இருந்த முட்டை இப்ப 5 ரூபான்னு ஆயிடுச்சு. சோ இந்த 2 ரூபாயோட குறைவுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட மேஜர் டெஸ்டினேஷன் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ், நம்ம யாருக்கு நிறைய நாமக்கல்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்காக்கும் மலேசியாவுக்கும் தாங்க. சரிங்களா? இந்த முட்டையெல்லாம் இப்ப அவங்க வாங்குறது இல்ல, இந்தியன் எக்ஸ வாங்குறது இல்ல. ஏன்னா அவங்களே அவங்க ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. தீஸ் கண்ட்ரீஸ் ஹேவ் இன்க்ரீஸ்டு தேர் ஓன் எக் ப்ரொடக்ஷன். சோ அதனால இந்தியால இருந்து நோ லாங்கர் பர்ச்சேசிங் எக்ஸ். சரிங்க, அதனால இப்ப என்ன ஆகுது, எக்கோட விலை குறைஞ்சிருச்சு. இப்போ இந்தியன் பேங்க்ல லோக்கல் பேங்க் ஆபீசர்ஸோட ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்கங்க. டீடைல்டு நோட்டிபிகேஷனை வந்து நான் டெலகிராம்ல கூட ஷேர் பண்றேன், வாசிச்சு பாருங்க. எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க, ஸ்டெப் டவுன் ஃபார் த சேக் ஆஃப் எ ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் மதாபி பூரி புக் மஸ்ட் ரிசைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா நியாயமான விசாரணைக்காண்டி செபியோட சேர்பர்சன் மாதிரி பூரி புக் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தின ஆர்டிக்கல் தான் இது. அடுத்து, சிங்கிள் டிஜிட்ஸ் இந்தியா நீட்ஸ் டு ப்ராடன் இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பேஸ் ஃபார் சக்சஸ் இன் ஒலிம்பிக்ஸ். ஸோ ஒலிம்பிக்ஸ்ல நிறைய மெடல்ஸ் வின் பண்றதுக்கு இன்னும் ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, வித் நோ ரெமெடி ஃபார் ஹிடன்பர்க் செபி லுக்ஸ் த அதர் வே. அதாவது ஹிடன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாததுனால செபி வேற விதமா ஆன்சர் பண்ணுது. என்னன்னா, இந்த ரிப்போர்ட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து நியாயம் இல்லை. இது வந்து செபியோட நேர்மைத்தன்மையை கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு. இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, செபியோட நேர்மைத்தன்மை. இது வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு, அன்பார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கவலைப்படுற விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராப் சோயிங் அப், கிராப் விதைக்கிறது, பயிர் விதைப்புறது வந்து 1.4% இன்க்ரீஸ் ஆனதின் விளைவா, அதாவது நம்ம பயிர் வகைகளும் நெல்லும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பாருங்க, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் Q1 நெட் சோர்ஸ் 82% to 3.6 crore. சோர்ஸ்னா ட்ரெமெண்டஸ் இன்க்ரீஸ்னு அர்த்தங்க, பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவோட லார்ஜஸ்ட் அயர்ன் ஓர் ப்ரொடியூசர் வந்து NMDC. NMDCனா என்னதுன்னா, நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஃப்ளூகல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை இந்தியால இருக்கிற எல்லாருக்குமே அவைலபிளா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு வெப்சைட் ரெடி பண்ணியிருக்காங்க, சர்வம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த சர்வம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து என்னன்னா, நிறைய லாங்குவேஜஸ்ல அது பேசும். சரியாங்க? ஸோ இந்த சர்வம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஃபவுண்டர்ஸ் வந்து யாருன்னா, பிரத்யூஷ் குமார் விவேக் ராகவன். ஸோ இப்பொழுதைக்கு அதுல 10 இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்குங்க. நம்ம கொஸ்டின் எத்தனை இந்தியன் லாங்குவேஜஸ் இப்ப அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்னு கேட்கலாம். ஸோ இது ஃபுல் ஸ்டாக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணதுங்க. அதனால இது என்ன சொல்றாங்க, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியா முழுவதும் யூஸ் பண்ணப்படும், ஏன்னா நிறைய லாங்குவேஜஸ் இந்தியன் லாங்குவேஜஸ் அதுல இருக்கிறதுனால அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல இன்கர்ஷன் அப்படின்னு இருக்கு. இன்கர்ஷன்னா ஒரு சடன் இன்வேஷன் அர்த்தம், திடீர் படையெடுப்பு. பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸ் அடுத்து நடக்க போதுங்க. ஆகஸ்ட் 28 ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதுல ஒரு ஹைலைட் வந்து என்னதுன்னா, இதுல வந்து ஒரு யங்கஸ்ட் அத்லெட் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் 17 இயர் ஓல்டு ஆர்ச்சர், வில் வித்தைக்காரவங்க. அவங்க பேர் வந்து ஷீதல் தேவி. அவங்க வந்து அவங்க கைகளால் வந்து அம்பு ஏய மாட்டாங்க, அவங்க வந்து அவங்க கால்களை யூஸ் பண்ணுவாங்க, லெக்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேண்ட்ஸ். ஸோ இதுல 84 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ 84 அத்லெட்ஸ் வந்து இப்போ சீட்டு கொடுத்துருக்காங்க பேரா ஒலிம்பிக்ஸ்க்கு. ஸோ இன்னையோட வேர்ட் ஆஃப் த டே வந்து என்னன்னா, அயோட்டா. அயோட்டா அப்படின்றது ஒரு இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்மால் மணிங்க, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் அமௌண்ட்ன்றது தான் அயோட்டா. அமௌண்ட்னா அளவுன்னு வச்சுக்கோங்க, காசை விட அமௌண்ட் அளவு.
இதுக்கு சினானிம் வந்து ஷேர்ட் சிந்திலா ஸ்மிட்ஜ் வித் there's not an iota of truth in what he says. துளி கூட உண்மை இல்லை அப்படின்றது iota of truth அப்படின்னு சொல்லுவோம். there is not an iota of truth. ஸோ இன்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.